வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். செய்யுள் வாலிபத்தில் வந்திடும் பிள்ளை, இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் மக்கள் தானத்தின் நாதன் வரும் திரிகோண கேந்திரம் மிக்கதாய் சுபர்கள் ராசி மிதித்திட சுபர்கள் கூட தக்க வாலிபத்தில் பிள்ளை தந்திடும் ராகு கூடில் பக்கமில் அற்ப ஆயுள்தான் பழித்திடும் பிள்ளை உண்டாம் சொன்னது செய்யுள். இனி இதனுடைய பொருள்: ஐந்து குடையவன் கேந்திர திரிகோணஸ்தானங்களில் சுபர்களில் வீட்டில் நின்றிருந்து சுபர்களின் சேர்க்கையும் பெற்றிருந்தால் அந்த ஜாதகன் தன் இளம் பருவத்திலேயே பிள்ளை பேறு வாக்கிய பெற்றவனாக விளங்குவான். ஐந்து குடையவன் ராகு சேர்க்கை பெற்றிருந்தால் அந்த ஜாதகன் ஆயுள் குறைவான பிள்ளைகளைத்தான் பெற்றிருப்பான் சொன்னது செய்யுளுடைய பொருள். பொது அப்படிங்கிறது என்னன்னா, கடைசீட்டில் முடிக்கும்போது சொல்கிறாங்க, ஐந்து குடையவன் ராகு பகவானுடைய சேர்க்கையை பெற்றிருந்தால் அந்த ஜாதகன் ஆயுள் குறைவுடைய பிள்ளைகளைத்தான் பெற்றிருப்பான் அப்படின்ட்டு. இது ஒரு உண்மைதான். நிறைய பேர்த்த பார்க்குறோம். 5 புத்திரஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இப்படி ஒரு தீய கிரகங்கள் நின்றுட்டா நிறைய பேர் குழந்தைகள் இல்லைன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. குழந்தைகள் கூட கிடைக்குது. அந்த குழந்தைகள் பெற்றோரை அல்லல் படுத்துவதும் அல்லது அந்த குழந்தைகள் நெறி தவறி போவதும் அல்லது அந்த குழந்தைகள் இதை போல அற்ப ஆயுளை பெற்றுறதும் நடக்குது. அப்போ அது ஒரு வேதனை தான். சரி, இதில் கிரகத்தன்மையை பார்க்குறோம். 5 குடையவன் கேந்திர திரிகோண ஸ்தானங்களில், இது ஒரு நல்ல விஷயந்தான். சுபர்களின் வீற்றிருந்தால், அந்த சுபர்களின் சேர்க்கை பெற்றிருந்தால் அந்த ஜாதகன் தனது இளம் பருவத்திலேயே பிள்ளை வாய்க்க பெறுவான். நம்ம பல முறை சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா, தினைக்கும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 பொருத்தமாச்சும் பார்ப்போம். அதிகபட்சமாக 10-12 கூட பார்ப்போம். ஒரு 4-5 ஜாதகமாச்சும் பார்ப்போம். ஒரு 10 ஜாதகம் வரைக்கும் கூட பார்ப்போம். இந்த ரெண்டுலேயும் சேர்த்து ஒவ்வொரு நாளைக்கும் கூட ஏதாவது ஒரு வித்தியாசமானதை பார்க்க முடியுது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாங்க. அவங்க ஒரு பக்கம் கிராமத்தில் தான் இருக்காங்க. இதெல்லாம் போலீஸுக்கெலாம் தெரிஞ்சால் கூட பிரச்சனை வரதுக்கு கூட ஒரு வாய்ப்பு தான், அது வேறு விஷயம். 10வது படிக்கிற பையன் 8வது படிக்கிற பொண்ணை கூட்டிகிட்டு போய் கர்ப்பமாக்கிட்டான். என்ன சொல்கிறது? அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது நான் திருப்பி பார்த்துட்டு முள்ள இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுனாக்கா நாம் ஏதாச்சும் வாய் கொடுத்து அது தப்பாக போயிட்டா நம்மளுக்கும் சேர்த்து கேட்டால் பேர் வந்துடுமேனு பார்த்து சொல்லிவிட்டு, என்ன கேள்வி சொல்லுங்கள், அதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்றாங்க. என்ன இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறது? அப்புறம் பார்த்திங்கனாக்கா, நாங்கள் இப்படி தாங்க ஒழிச்சு தான் வச்சுருக்கோம், இந்த மாதிரி பண்ணுறோம், டாக்டர்கிட்ட போனால் கண்டபடி திட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ இதுலேயும் அந்த மாதிரி தானே வருது, வாலிபத்தில் வந்திடும் பிள்ளை அப்படின்ட்டு. சரி, அப்போ என்னென்னா, இதுக்கு என்ன நாம் நிவாரணம் சொல்வது அப்படிங்கிறது புரியல. இருப்பினும் கூட ஜாதகம் ஒரு உண்மை, சாமி ஒரு உண்மை, இதெல்லாம் ஒரு பக்கம் உண்மை, பிரதான உண்மை. இருப்பினும் ஒரு சில விஷயங்கள் ஜாதகத்தை தாண்டியும் கடவுளை தாண்டியும் மனிதர்களால் தான் வருதுன்னு என்னுடைய எண்ணம். இது தவறாக கூட இருக்கலாம். அப்போ என்னென்னா, இந்த மாதிரி விஷயத்துக்கு பிள்ளைகளின் பெற்றோர்கள் வளர்ப்பு சரியில்லைங்கிறது தான் எனக்கு தோணுது. இப்போ நம்ம அதுக்கு பல காரணங்கள் அப்பப்போ சொல்லிக்கிட்டே வரோம். ஒரு கல்யாணம் லேட் ஆகுது அப்படின்னாலும் ஜாதகத்திலும் அது ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னாலும் பெரும்பாலான கல்யாணம் தள்ளி போகிறதுக்கு சம்பந்தப்பட்டவங்களே காரணம். அதே போல் பிள்ளைகள்
பெரும்பாலும் தரம் கெட்டு போகிறதுக்கு பெற்றோர்களின் காரணமும் வந்துடுது. எல்லா குழந்தைகளையும் அப்படியே சொல்லிட முடியாது, எல்லா பெற்றோர்களையும் அப்படியே சொல்ல முடியாது. நல்லபடியாக வளர்த்தணும்னு நினச்சி வளர்த்துனவங்க கூட பிள்ளைங்க கெட்டு போயிருக்காங்க, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. இருப்பினும் ஒரு 50% குழந்தைகள் தரம் கெட்டு போயிடுறதுக்கு பெற்றோர்கள் தான் காரணமாக வந்துடுறாங்க. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி சம்பந்த வேலைகளை குழந்தைகளை வைத்துக்கிட்டு அவங்க பேசுகிறது, அதற்குண்டான செயல்கள் செய்திருந்தால் அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்துடுது. அப்போ என்னென்னா இந்த மாதிரி கெட்டு போயிடுறாங்க. இப்போ என்ன, அந்த பையன் என்ன பண்ணுவான் எதிர்காலத்தில்? அப்போ என்ன, இந்த பெற்றோர்கள் பார்த்து நடந்து கொள்வதும் குழந்தைகளிடத்தே குழந்தைகளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் நடக்கணும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, பின்னர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அப்படின்ட்டு ஒரு கவிஞர் சொல்லியிருக்கார் இல்லையா? அப்போ இந்த பெற்றோர்கள் பார்த்து நடந்து கொள்வது அப்படிங்கிறது மிக முக்கியம். செய்யுளின் கடைசீட்டில் அற்பாயுள் குழந்தைகளைத்தான் பெற்றெடுப்பான் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, சம்பந்தப்பட்ட ஜாதகனும் சரி, சம்பந்தப்பட்ட ஜாதகனின் தாய் தந்தையரும் சரி, முன் ஜென்மத்தில் இவர்கள் குழந்தை அல்லாமல் வேறவர்களது குழந்தையை உயிரிழக்கச் செய்தவர்களாக இருப்பார்கள். இப்படி உயிரிழக்கச் செய்தவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தை நியாயப்படுத்துறது தான் தப்பானது. அப்போ இந்த காரணத்தின் விளைவாக இந்த ஜென்மத்தில் இப்படியெல்லாம் வந்துடும். இப்போ இதுக்கு வேணால் தீர்வுகள் சொல்லலாம், உறுதிப்பட எதுவுமே கிடையாது. என்னென்னா, திருச்செந்தூர் முருகனை பிரதானமாக எடுத்துக்கிட்டு முன் ஜென்மத்தில் தவறுகள் செய்திருப்பேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு அடிக்கடி அவரை போய் கும்பிட்றது. மேலும் பார்த்திங்கன்னா, கும்பிட்றது மட்டும் இல்லாமல் இந்த அனாதை குழந்தைகளுக்கு ஏதேனும் உதவி புரிதல், வியாழக்கிழமையில் விரதம் இருத்தல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அற்ப ஆயுளை தாண்டி நீடூடி வாழ்வதற்கு வழிவகை செய்யும். அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சு கூட பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.